ஹலோ காய்ஸ் 2020 வந்து காஞ்சனி படம் சும்மா தூக்கி எரிஞ்சிருச்சு. எல்லா படத்தையும் சும்மா தூக்கி சாப்பிட்டுருச்சு சொல்லலாம். அதாவது தில்லிங்ஸ் மூவிஸ் தான் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அது இல்லாமல் அந்த படத்தோட காஸ்மெண்ட்டு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு பயங்கரமாக செதுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு நிமிஷத்துக்கு என்ன நடக்க போதோ ஒரு நிமிஷம் செகண்டில் ஒரு பீதியை கலங்குற மாதிரி சும்மா இந்த படத்தில் செதுக்கி வச்சுருக்காங்க. டேரக்டர் சும்மா சொல்லக்கூடாது, சும்மா வேறு லெவலுக்கு கைஸ். அது இல்லாமல் அந்த படத்தில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது கைஸ். அதை சும்மா வேறு லெவலில் செதுக்கி வைக்கலாம். அதுவும் சும்மா வேறு லெவலில் இருக்குது. மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். மூவி ஸ்டோரி காஸ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹீரோனுடைய தம்பி இருக்கால, அவனுக்கு அந்த பேய் ஏறிடுது. அந்த பேய் வந்து நம்ம ஹீரோ மேலே ஏறி அப்புறம் என்ன களை காட்டின படம் தான் காஞ்சனி 3 கைஸ். படம் சும்மா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் கேரி நான் தரேன் கைஸ். பை, லவ் யூ கைஸ். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 2017 ஒரு மம்மிஸ் மூவிஸ் தான் சும்மா கதை கலங்க வச்சிருச்சு. படம் சும்மா வேற கைஸ். அதுவும் சொல்லலாம் கூடாது, சும்மா வேற கொதிக்க எனக்கு சொல்லவே முடியல கைஸ். அந்த அளவுக்கு இருக்குது படத்தை. உங்களுக்கு படத்தோட மூவிஸ் வேணும்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிங்க் பண்ணி லிங்க் அமுச்சு விட்றேன். மூவி ஸ்டோரி பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது. அந்த என்ன காசுனா, இந்த படத்தில் ஃபேமிலியோடு பார்க்க வேணாம், நீங்கள் இருந்தால் தனியாக பாருங்கள். ஒரு மம்மி உலகத்தில் போய் எப்படி ஒரு நேரில் ஒரு மம்மியை பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் கைஸ். அதில் வேறு லெவலில் செதுக்கி வச்சுருக்காங்க. மூவி பயப்படுற மாதிரி வச்சுருப்பாங்க. மூவி காஸ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை கைஸ். ஒரு ஹீரோ வந்து ஒரு சபப்பட்டி தோண்ட போகும்போது ஒரு புதையல் மாதிரி கிடைக்கும். அந்த மம்மியை திறக்க விட்டு அந்த எடுக்க விட்டு நிறைய தீசத்திலாம் வருது. அந்த தீசத்துலேருந்து நம்ம ஹீரோ மேலே சாத்தான் எரியுதுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். படம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டைப்பிங்கில் இருக்குது. ஹலோ கைஸ், 2020 வந்து ஒரு சும்மா காலகட்டின படம் தான் லைவ் சோமி மூவிஸ் கொரியன் டப்பிலேருந்து தமிழ் டப்பிலையும் மாற்றிருக்காங்க. அது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னாலும் இந்த படத்தில் கொஞ்சம் லேக் அடிக்குது கைஸ். அதை நான் சொல்ல பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். முடிந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். படம் சூப்பராக தான் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இருக்குது. மூவிஸ் காஸ்ட் பட்டு ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து விடிஞ்சு பார்த்தா ஒரு ஃபுல்லாக சோமி பறையிறது கைஸ். சாப்பாடுக்கும் வழியில் அந்த கொஞ்சம் சாப்பாடு வச்சு மீட் பண்ணி ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா ஒரு நிமிஷத்துக்கு சாகுற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ரியல் லைஃப்பில் நமக்கு எப்படி நடக்க போகுது, எப்படி ஒரு இடத்துக்கு காமிச்சிருக்காங்க, சூப்பராக காமிச்சிருப்பாங்க. டேரக்டர் சும்மா வேறு லெவலில் இந்த படத்தில் செதுக்கி வச்சுருக்காங்க. மறக்காமல் படத்தை சூப்பராக கைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக அந்த உலகத்தை விட்டு வேறு ஊருக்கு தப்பிச்சு போகிறாரு ஹீரோனையும் நம்ம ஹீரோவும். அந்த படத்தோட ஸ்டோரியை படம் சும்மா வேறு லெவல் கைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் ஒரு பெஸ்ட்டான மூவிஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். த அவுட்லெட்ஸ் படம் சும்மா வேறு கைஸ். நம்ம டேரக்டர் என்ன நினைக்கிறாங்கன்னா தெரியல. ஹாலிவுட் மூவிஸில் சும்மா தமிழ் டைமில் கொடுக்குறதே கொஞ்சம் பெரிய விஷயந்தான். கொஞ்சம் பெரியமையாக தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு. வாங்க மூவி ஸ்டோரி பார்க்கலாம். நம்ம ஹீரோ வந்து நம்ம வில்ல இருக்கால ஒரு டீல் பண்ணிச்சு. அந்த கடை ஒரு ரவுடிஸ் கட்டா பஞ்சாயத்து மாதிரி சொல்லலாம் கைஸ். அந்த கட்டா பஞ்சாயத்துலேருந்து எப்படி நம்ம ஹீரோ வந்து எப்படி அந்த சண்டை போட்டு ஒரு ரோலர்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தெல்லாம் சும்மா வெட்ட குத்துக்கு கொஞ்சம் பஞ்சமெல்லாம் சின்ன பசங்களாம் அந்த படத்தை பார்க்க வேணாம். அதெல்லாம் வெறித்தனமாக அந்த படத்தில் செதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு பயங்கரமாக செதுக்கி வச்சுருக்காங்க கைஸ். பிளட்டு சீனை சும்மா வேறு லெவலில் செதுக்கி வச்சுருக்காங்க. மறக்காமல் தைரியமாக இருக்கிறவங்க மட்டும் இந்த படத்தை பார்க்கலாம். 18 மேலே முடிஞ்சிருக்கா மட்டும் இந்த படத்தை பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான மூவி லிங்க் வேணும்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டேட்டா அனுப்பிச்சுடுறேன். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் ஒரு பெஸ்ட்டான மூவிஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். மூவி நேம் என்ன பார்த்தீங்கன்னா லூக்கா. மூவி ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க, அது ஒரு கான்செப்ட் தான். லாஸ்ட்டில் ஒரு படத்தில் கலங்க வச்சுருப்பாங்க. கிராஃப்டிக்கு எல்லாம் கடல் மீன் அந்த உலகத்தில் போகிற மாதிரி இந்த படத்துக்கு வச்சுருப்பாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அது இல்லாமல் அவங்க லாங்குவேஜ் வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பெரிய முக்கியமான விஷயம். நம்ம படத்தோட டேரக்டர் வந்து சும்மா சொல்லக்கூடாது, செதுக்கி வச்சுருக்காங்க. படத்தில் வந்து என்ன காஸ்ட்னா, அந்த படத்தில் வந்து ஒரு ஜாஜஸ் குட்டி வாங்கணும் காய்ச்சி. அந்த ஜாஜஸ் குட்டி வாங்கினா இல்லையா, அந்த கஷ்டப்பட்டு ஒரு போட்டியில் நடந்து கடலுக்குள்ளேயும் மீனாக மாறிடுவாங்க, வெளியே வந்தால் மனுஷனாக மாறுவாங்க. அந்த மக்கள் கூட்டத்தில் வந்து நம்ம எப்படி வாழ்கிறோம் அது மாதிரி இங்கே எப்படி அந்த ஜாஜஸ் குட்டி வாங்கினாலும் இல்லையா சூப்பராக எடுத்து காமிச்சிருப்பாங்க. படம் சும்மா வெள்ளாக இருக்குது கைஸ். மறக்காமல் நம்ம ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். படம் சும்மா வெள்ளாக கைஸ். ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.